This video sponsored by BuyMode e-shopping app. BuyMode e-shopping application is one of the online shopping app now available on Play Store and App Stores. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகை பொருட்கள் போன்றவற்றை நம்ம பைமோட் ஆப்பில் ஷாப்பிங் பண்ணுறது மூலமாக விலை குறைவாகவும் தரமானதாகவும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை நீங்கள் பயன்படுத்துறது மட்டும் இல்லாமல் உங்களோட நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் சொல்லுங்கள். பைமோட்டோட லிங்க் வந்து நான் என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் தேவைப்பட்டால் டவுன்லோட் பண்ணி ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நன்றி. வணக்கம் உறவுகளே, ஒரு புதிய காணொலியோடு உங்களோடு இணைவதில் எனக்கு பெருமகிழ்ச்சி. மோசடிகள் ஆங்காங்கே பலவிதமாக நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சம்மந்தப்பட்ட வீடியோக்களை நாமளும் அப்லோட் பண்ணிகிட்டே தான் இருக்கிறோம். ஆனாலும் ஏமாத்துறவங்க புதுசாக டெக்னிக்கலை கண்டுபிடிச்சி ஏமாற்றிட்டே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கி திருப்பூரில் நடந்த ஒரு உண்மை சம்பவத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம். பெருமாநல்லூர் பக்கத்தில் ஒரு பனியன் கம்பெனி தொழிலாளி ஒரு அம்மா வந்து ஏடிஎம்மில் போய் பணம் டெபாசிட் பண்ணுறதுக்காக போனாங்க. அப்படி போகும்போது அவங்களுக்கு வந்து பணம் எப்படி டெபாசிட் பண்ணுறதுன்னு தெரியல. ஏடிஎம் கார்டை எப்படி பயன்படுத்துறதுன்னு தெரியல. அதனால் என்ன பண்ணியிருக்கிறாங்க, பக்கத்தில் இருந்த 2 பேர் நின்றுட்டு இருக்காங்க ஏடிஎம் பக்கத்தில். அப்போ அவங்கள்ட்ட வந்து பணத்தை டெபாசிட் பண்ணுறதுக்கு உதவி பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த நபரும் அதனால் என்னங்க செஞ்சுட்டா போச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்ல பிள்ளையா ஏடிஎம்மில் வந்து பணம் டெபாசிட் பண்ணி கொடுத்துருக்காரு. பணம் பண்ணி கொடுத்த உடனே அந்த அம்மா நன்றி சொல்லிவிட்டு ஏடிஎம் கார்டை வாங்கிட்டு வீட்டுக்கு போயிட்டாங்க. வீட்டுக்கு போய் கொஞ்ச நேரத்துலேயே அவங்களோட அக்கௌண்ட்டில் இருந்து வரிசையாக அடுத்தடுத்து பணம் எடுக்கப்பட்டிருக்குது. அவங்க டெபாசிட் பண்ணது கிட்டத்தட்ட ஒரு 65,000 அந்த ரேஞ்சில். அப்புறம் ஆல்ரெடியாக இருந்த அமௌண்ட்டு சேர்த்து ஒரு 1,20,000 அந்த ரேஞ்சில் அமௌண்ட் இருந்திருக்குது. அது எல்லாம் வரிசையாக பணம் காணாமல் போய் அந்த மெசேஜ் வந்து உள்ளே வந்து விழுந்துகிட்டே இருந்திருக்குது. இவங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. அடுத்த நாள் காலையில் சம்மந்தப்பட்ட பேங்க்கு போயிருக்காங்க. நான் பணம் எடுக்கவே இல்லை, டெபாசிட் தான் பண்ணேன், எனக்கு வந்து பணம் எப்படி குறைஞ்சிது அப்படின்னு சொல்லி பேங்க்கில் போய் கேட்டப்போ அவங்க வந்து நீங்கள் உங்களோட ஏடிஎம் கார்டை கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. பேங்க்கில் கொடுத்தப்ப அந்த ஏடிஎம் கார்டு வந்து அந்த பேங்கோட ஏடிஎம் கார்டே கிடையாது. என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, இவங்க டெபாசிட் பண்ணுறதுக்காக அந்த பக்கத்தில் இருந்த இளைஞர்கள்ட்ட உதவி கேட்டாங்க இல்லையா, அவங்க வந்து இவங்களோட ஒரிஜினல் ஏடிஎம் கார்டை அவங்க கையில் வச்சுட்டு ஒரு போலியான ஏடிஎம் கார்டை நம்ம கையில் கொடுத்து விட்டாங்க. பார்த்தீங்களா, ஒரு செகண்டில் ஏமாற்றிருக்கிறாங்க. நம்ம உஷாராக இல்லைன்னா நமக்கான இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் அவங்க வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்க, காவல் நிலையத்தில் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ காவல் நிலையத்திலேருந்து வந்து அந்த ஏரியாவை கொஞ்சம் நோட் விட்டுருக்குறாங்க. அப்போ வந்து 2 வடமாநில இளைஞர்கள் வந்து அந்த பக்கம் சந்தேகத்துக்கு இடமாக நின்றுட்டுருக்காங்க. அவங்கள பிடிச்சி விசாரித்தப்ப இந்த அம்மாவை ஏமாற்றினது அவங்க தான் அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அப்புறம் அவங்க மேலே வழக்கு பதிவு பண்ணி கைது பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்களா மக்களே, நாம் வந்து பணம் டெபாசிட் பண்ண போகும்போது உஷாராக இருக்கணும். தெரிஞ்சவங்க யாரையாவது கூப்பிட்டுப்பாங்க. உங்களுக்கு பக்கத்தில் உள்ளவங்க உறவினர்கள் இருப்பாங்க, நண்பர்கள் இருப்பாங்க. உங்களுக்கு நம்பிக்கைக்குரிய நபர்களோடு ஏடிஎம்க்கு எப்போவுமே போங்க. முன்பின் அறிமுகம் இல்லாத நபர்கள்ட்ட செல்லை கொடுக்கறது, ஏடிஎம் கார்டை கொடுக்கறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யாதீங்க. அப்படி செஞ்சிங்கன்னா உங்களுக்கான இழப்புகள் வந்து அதிகமாக இருக்கும். நன்றி உறவுகளை, இந்த காணொலியை முழுமையாக கேட்டமைக்கு. இன்னொரு புதிய காணொலியோடு உங்களோடு விரைவில் வந்து இணைகிறேன். நன்றி, வணக்கம்.